under pressure fire. Hi students, welcome to Mumbai Defense Academy. இப்போ வந்து இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து ரெடி பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஆர்மி எக்ஸாம் வந்து எந்த பேட்டர்ன்ல கொண்டு போறாங்களோ நம்ம அதே பேட்டர்ன்ல வந்து இப்போ இந்த சீரிஸ் வந்து நம்ம கொண்டு போக போறோம். இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சயின்ஸ் அண்ட் ஜிகேக்கான வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த எக்ஸோட மதிப்பு மட்டும் என்னன்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அதை பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா 200 பிளஸ் 97.5 மைனஸ் 160 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 14 இருக்கா? இப்போ இந்த பிளஸ் 40 இருக்குல்ல, இந்த பிளஸ் 40 வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறனால இந்த பிளஸ் 40 மட்டும் இந்த சைடு கொண்டு வாங்களேன். அப்ப என்ன ஆகும்? 200 பிளஸ் 97.5 மைனஸ் 160 மைனஸ் 14 வருமா? இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டு தாண்டி வரும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ்ல வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ பாருங்க, இங்க மைனஸ் 160 இருக்கு, இங்க மைனஸ் 40 இருக்கு. ரெண்டுமே மைனஸ் சைன்ல தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கும் போது நம்ம ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இது 200 பிளஸ் 97.5 மைனஸ் இது 200 வருமா? 160 பிளஸ் வந்து ஒரு 40 வந்து 200. ரெண்டுத்துக்குமே மைனஸ் சைன் இருக்கணும், மைனஸ் சைன் ஈக்குவல் டு எக்ஸ். இப்ப பாருங்க, இங்க இருக்கிற 200 இருக்குல்ல, இது வந்து பிளஸ் 200. எந்த ஒரு சிம்பிளுமே இல்லைன்னா அது வந்து பிளஸ்ல இருக்கிறதா அர்த்தம். இது பிளஸ் 200, இது வந்து ஒரு மைனஸ் 200. ஸோ இந்த பிளஸ் 200 இந்த மைனஸ் 200 கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ என்ன இருக்கு? 97.5 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 97.5. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த 3 ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர்ஸ். அதாவது வந்து 3 சிறிய பகா எண்களுடைய எல்சிஎம் கேட்டிருக்காங்க. பகா எண்கள்னா என்னது? நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் வந்து ஒன்னு அந்த நம்பரால் டிவைட் ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒன்னால் டிவைட் ஆகும். இதுதான் வந்து பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மிகச்சிறிய பகா எண்கள், அதாவது சிறிய பகா எண்கள் சொல்லிருக்காங்க. சிறிய பகா எண்கள்னு வரும்போது வந்து ஒன்னு வந்து நம்ம பகு எண்ணவும் எடுத்துக்க மாட்டோம், பகா எண்ணவும் எடுத்துக்க மாட்டோம். ஸோ வந்து ஒன்னு கேன்சல் ஆயிடும். ஸோ ஒன்னு விட்டு 2 வந்து ஒரு பகா எண்ணம் வரும், 3 வந்து ஒரு பகா எண்ணம் வரும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 வரும். ஏன்னா 4ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2ஆல டிவைட் ஆகும். ஸோ வந்து 4 வந்து ஒரு பகா எண்ணம் கன்சிடர் பண்ண முடியுது. ஓகேங்களா? அப்ப 2, 3, 5 இந்த 3 நம்பரோட எல்சிஎம் தான் என்னவா இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? 2, 3, 5 போட்டு இப்படி பண்ணி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்குமா? ஒரு நம்பரும் வந்து போட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து எல்லாமே வந்து பகா எண்களா இருக்கிறதுனால கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப என்னென்ன நம்பர் இருக்கு? 2 × 3 × 5. இது 2 × 3 × 5ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2 2ஆல் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். 3 அதே மாதிரி தான், அந்த நம்பரால் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும். 5 வந்து 5ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும், அடுத்தது 1ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது வந்து அதோட எல்சிஎம் இருக்கும். ஸோ எல்சிஎம் வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 3, 6 × 5. அப்ப 6 நம்மளுக்கு என்னது? 30. ஸோ எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 30. ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15 கிலோ தக்காளியின் விலை ரூபாய் 382.50 எனில் 8 கிலோ தக்காளியோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. 15 கிலோ தக்காளியோட விலை கொடுத்துட்டாங்களா? 15 கிலோ தக்காளி எவ்வளோ? 382.5. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 8 கிலோ தக்காளி வந்து எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அந்த 8 கிலோ தக்காளியோட விலை வந்து நம்மளுக்கு தெரியல, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸோட மதிப்பு தேவை. இந்த எக்ஸோட மதிப்பு தான் என்னவா இருக்குன்னா 8 கிலோ தக்காளியோட மதிப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படியே தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டா வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 382.5 × 8/15 இப்படி எழுதிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இல்ல நீங்க இதாலேயே வந்து உங்களால கேன்சல் பண்ண முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, இது டைரக்டா வந்து நம்ம 5ஆம் பேப்பர்ல அடிச்சோம்னா இது வந்து எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். இது வந்து 7 5 35, பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 இருக்கும், சாரி 3 இருக்கும்.
அப்போ 6×5 30. இங்க வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து பாயிண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் வந்து இங்க 2 வரும். அப்போ 5×5 25 வந்துடும். ஸோ வந்து இங்க 3, இங்க 76.5 வருதுங்களா. இதையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3 2 6 பேலன்சிங் ஒரு 1 வரும். 5 15 பாயிண்ட் வச்சுட்டு இங்க வந்து ஒரு 1 வந்துச்சுன்னா இது ஒரு 5. ஸோ வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னவா இருக்குதுன்னா 8 25.5 தான் இருக்குது. இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? அப்ப என்ன இருக்குது? இன்னும் பேலன்ஸ் 8 × 25.5 இருக்குது. அப்ப x is equal to 8×5 என்னவா இருக்கும்? இங்க போட்டுக்கலாம். 25.5 × 8 8×5 40க்கு 0 மிச்சம் 4 8×5 40 40 ஒரு 4 44 மிச்சம் 4 8×2 16 16 ஒரு 4 20ன்னு வரும். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் இந்த பாயிண்ட் இருக்கிறது மட்டும் பாத்துக்கங்க. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்க வந்து ஒரே ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு. ஸோ வந்து ஒரு நம்பர் தள்ளி வந்து புள்ளி வச்சுக்கலாம். அப்ப என்னவா இருக்கும்? 204.0 வந்துடும். இந்த புள்ளிக்கு அப்புறம் வர 0 நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ வந்து 204. அப்ப 8 கிலோ தக்காளியோட விலை என்னவா இருக்கும்? 204 இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிரிக்கெட் ஆட்டத்தில் ஒரு பேட்ஸ்மேன் 4 இன்னிங்ஸில் 44 36 108 மற்றும் 72 ரன்கள் எடுக்கிறார். அவரது சராசரி ரன் விகிதத்தை கண்டறியும். சராசரினா ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த 4 மேட்ச் கொடுத்துருக்காங்களா, 4 மேட்ச்ல அவரு எவ்வளவு ரன் அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. 44 36 108 72ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 4 மேட்சையும் கூட்டி 4 மேட்ச் இருக்கு. 4 மேட்ச் வந்து 4ஆல் அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்போ என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து 44 ரன் அடிக்கிறாரு, 2வது மேட்ச்ல வந்து 36 ரன் அடிக்கிறாரு, 3வது மேட்ச்ல 108 ரன், 4வது மேட்ச்ல 72 ரன் அடிச்சிருக்காரு. சரிங்களா? இதை நம்ம கூட்டி எத்தனை மேட்ச் இருக்கோ அதால் டிவைட் பண்ணோம்னா அதான் நம்மளுக்கு வந்து ஆவரேஜா வரும். சரிங்களா? ஸோ வந்து இங்க பாருங்க, இது எப்படி ஈஸியா கூட்டிக்கலாம். 72 இருக்கு, 72 இருக்கு, 108 இருக்கு. இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னாலே தெரியுதா? இப்ப இந்த 2 இருக்கா, இந்த 2 வந்து இந்த 8 கூட ஆட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? இது வந்து 110 ஆயிடும். இது 110 ஆயிடும். இங்க வந்து 70 ஆயிடுமா? சோ இது ரெண்டுத்தையும் கூட்டணும்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 180 வருமா? அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல இந்த 4 இருக்கு, இந்த 6 இருக்கு. 4 6 கூட்டணும் நம்மளுக்கு என்ன வரும்? 10ன்னு வந்துடும். சோ வந்து ஒரு நாள் வந்து இந்த சைடு நம்ம கொடுத்துட்டோம்னா கூட இது 40 ஆயிடும். இந்த 4 இங்க போயிடுச்சுன்னா இதுவும் வந்து ஒரு 40 ஆயிடும். சோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 80ன்னு வரும். சோ இங்க ஒரு 80, இங்க ஒரு 180. ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 260ன்னு வரும். நம்ம வந்து ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ்ன்றது வந்து இது 4 ஆட்டத்திலேயே வந்து அவர் எடுத்திருக்கிற ஸ்கோர். ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது எத்தனை மேட்ச் விளையாடிக்கோ அத்தனை மேட்சாலும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து ஒரு மேட்ச்லயும் வந்து அவர் எவ்வளவு ஆவரேஜா வந்து ஸ்கோர் பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியும். இதை வந்து டிவைட் பண்ணோம்னா ஒரு நாள் 4, 6 நாள் 24, பேலன்ஸ் 2ங்களா? இப்ப 20ன்னு இருக்கு. 20 வந்து 5 வாட்டி ஒரு 4 அமைப்படல. சோ வந்து 65. அப்போ அவருடைய ஆவரேஜ் வந்து என்னவா இருக்குன்னா 65 ரன்னா இருக்கும். அதாவது ஒரு மேட்சுக்கு வந்து அவர் 65 ரன் எடுக்கிறதா நம்ம வந்து கணக்கு வச்சுக்கிறோம். சோ வந்து 65ன்றது தான் இதுக்கான ஆன்சரா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் வந்து ஒரு ஆவரேஜ் கணக்கு தான். பைகளில் 99 கிலோ, 98 கிலோ, 101 கிலோ, 100 கிலோ மற்றும் 99 கிலோ கோதுமை உள்ளது. கோதுமை பைகளின் சராசரி கணக்கிடும். அதாவது வந்து ஒரு 5 மூட்டையில கோதுமை இருக்குது. சரிங்களா? அப்படின்னா ஓவராலா வந்து ஒன்னா கூட்டிட்டு பார்த்தோம்னா சராசரியா எவ்வளவு இருக்கும்? ஒரு மூட்டையில சராசரியா எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. சராசரினா ஒண்ணு இல்லை, மறுபடியும் அதே மாதிரி தான் கூட்ட போறோம். என்னென்ன வேல்யூ இருக்குது? 99 ஒரு வேல்யூ இருக்கு, 98ல ஒரு வேல்யூ இருக்கு, 101 கிலோல ஒரு மூட்டை இருக்கு, 100 கிலோல ஒரு மூட்டை இருக்கு, அடுத்தது 99 கிலோல ஒரு மூட்டை இருக்கு. சரிங்களா? இப்ப வந்து பாருங்க, இதை வந்து எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா இங்க ஒரு 101 இருக்கா, இங்க 99 இருக்கா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னன்னு வரும்? 101 99 200 வந்துடும். இங்க ஒரு 100 இருக்குது. இந்த 100 வந்து நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து என்ன ஆகும்? 200 ஒரு 100 சேர்ந்து இது வந்து 300 ஆயிடும். இப்ப 3 வேல்யூ போயிடுச்சு. இங்க 99 இருக்கு, 98 இருக்கு. இந்த 98ல இருந்து ஒரு 1 மட்டும் எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இது 100 ஆயிடுமா? அப்ப இங்க ஒரு 100, இது வந்து 97 ஆயிடும். 98ல இருந்து மைனஸ் 1 போயிடுச்சுன்னா 97 ஆயிடும். சோ வந்து 100 பிளஸ் 97 நம்மளுக்கு என்ன ஆகும்? அது ஒரு 197ன்னு வரும். அப்ப மொத்தமா எவ்வளவு வரும்? 497. ஆட் பண்ணும்போது மட்டும் பாத்துக்கங்க. நம்ம சிம்பிளா எப்படி ஸ்பீடா ஆட் பண்ணி போகணும் தான் பார்க்கணும். இது வந்து ட்ரிக். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா
ஒரு வாட்டி நீங்க பார்க்க இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடா வந்துடும் சரிங்களா. ஆட் பண்ணும்போது வந்து நம்ம மிஸ்டேக்கே பண்ணாம ஸ்பீடா வந்து ஆட் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. அப்போ 497 கிலோ இருக்குது மொத்தமா. ஓவராலா 497 இருக்குது. மொத்தம் எத்தனை மூட்டை இருக்குது? 5 மூட்டை இருக்குது. இது வந்து 5ஆல டிவைட் ஆகணும்னா பாயிண்ட் வச்சு தான் வரும். ஏன்னா வந்து லாஸ்ட் நம்பர் வந்து நம்மளுக்கு 5ஆலையும் வரல 0ஆலையும் வரல. ஸோ பாயிண்ட்ல தான் வரும். பாயிண்ட்ல எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாமா? 1 5 5 9 5 45, பேலன்ஸ் வந்து 4, மறுபடியும் வந்து 9 5 45, பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா இப்போ 2 இருக்கும். ஸோ வந்து 2 வந்து 5ல வந்து அதாவது 2ல வந்து 5 இருக்காது. ஸோ வந்து ஆட் வச்சுட்டு இங்க வந்து ஒரு 0 சேர்த்துட்டோம்னா இப்போ வந்து 20 வரும். அப்போ வந்து எத்தனை வாட்டி இருக்கும்? 4 வாட்டி இருக்கும். ஸோ வந்து 99.4 வந்துடும். ஸோ வந்து 99.4ன்றது தான் வந்து ஒவ்வொரு மூட்டையிலும் ஆவரேஜா வந்து கோதுமை இருக்குதுன்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஈஸியான கொஸ்டின் இது. 6/15% வந்து நம்ம என்னவா மாத்தணும்னா வந்து பின்னமாவே மாத்த சொல்லிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து பின்னத்துல இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் மதிப்பு ஓகேங்களா. 6/15% இருக்குது. இதை வந்து நம்ம வந்து பின்னமா மாத்தணும். ஸோ வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எழுதணும். பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும்னா 6/15 இன்ட்டு பர்சன்டேஜ் டிவைட் பண்ண நம்ம ரிமூவ் பண்ண நம்ம வந்து 100ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 100ஆல டிவைட் பண்றது வந்து இன்ட்டு நான் 1/100 போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ வந்து இதே வந்து இன்னும் கேன்சல் பண்ண முடியுமா பாருங்க. 6/15 இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 3ஆவது கேன்சல் பண்ணோம்னா 2 வாட்டி வரும். இது வந்து 5 வாட்டி வருமா. ஸோ இதை வந்து இன்னும் கேன்சல் பண்ண முடியும். 1 2 50 2 100 100. ஸோ வந்து என்ன வேல்யூ இருக்குதுன்னா பேலன்ஸ் 1/5 இன்ட்டு 50 இருக்குது. ஸோ பேலன்ஸ் வந்து 1/5 இன்ட்டு 50 இருக்குது. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 1/250 வரும். 5 இன்ட்டு 5 25. அந்த ஒரு 0 வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது போட்டுட்டோம்னா 1/2050 சாரி 250 ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணில் இருந்தும் 25 கழித்தால் அந்த விகிதம் 2:3 மாறும். பெரிய எண்ணை கண்டறியும். அதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 2 நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3:4 இந்த ரேஷியோல இருக்குது. ஸோ அப்போ இந்த ரேஷியோன்றது எப்படி வரும்? நம்ம ஏதாவது இப்போ இந்த 3:4 வந்து 6 இருந்திருக்கலாம். இந்த சைடு வந்து 8 இருக்கலாம். ஸோ இங்க வந்து காமனா இது எப்படி எழுதலாம்னா 2x3 எழுதலாம். இந்த இடத்துல 2x4 எழுதலாம். ஸோ இதுல வந்து இந்த 2 கேன்சல் ஆயிட்டு இதுதான் இந்த ரேஷியோ வந்து 3:4 இருக்கு. ஸோ வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. காமனா இருக்கிற நம்பர் வந்து டிவைட் ஆயிட்டு இந்த ரேஷியோ வந்து 3:4 வந்திருக்குது. ஸோ இந்த 3:4 வந்திருக்கிறது அது ஒரு 2 நம்பரா இருக்குது. அந்த நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா 25 கழிக்கிறாங்க. ஸோ வந்து இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3:4 எடுத்து 3/4 எழுதிக்கலாமா? 3/4 இதுல வந்து ஒவ்வொரு நம்பர்லயும் 25 வந்து மைனஸ் பண்றாங்க. இது வந்து 3x எடுத்துக்கலாம். 3/4ன்றத ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம என்ன பண்றாங்க 25 கழிச்சிட்டாங்கன்னா அப்போ இது வந்து 3x ஒரு நம்பரா இருக்கும். இன்னொரு நம்பர் வந்து 4x இருக்கும். அதாவது இந்த இடத்துல நம்ம 2ன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ். அந்த காமனா இருக்கிற நம்பர் தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதுல இருந்து என்ன பண்றாங்க 25 மைனஸ் பண்றாங்க. ஒவ்வொரு நம்பர்ல இருந்து என்ன பண்றாங்க 25 மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து என்ன வருது? அந்த இடத்துல 2:3 ரேஷியோ அதான் நம்ம 2/3 எழுதிக்கலாமா? 2:3 2/3 எழுதிக்கலாம். சோ வந்து இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து அதுல வந்து பெரிய நம்பர் வந்து என்னன்றத கேட்டிருக்காங்க ஓகேவா. சோ இதை சால்வ் பண்ணலாமா? இப்ப வந்து பாருங்க இது அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கலாம். ஒண்ணுமே இல்ல, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த 3 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா 3 × 3x - 25 ஈக்குவல் டு 2 × 4x - 25 வருமா? சோ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த 2 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். 3 உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இது 9x - 25 வரும் ஈக்குவல் டு சாரி இது வந்து 25 இல்ல 3ஆல இதையும் தான் மல்டிப்ளை பண்ணணும். சோ வந்து 3ஆல 3 மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரும். இந்த 3ஆல 25 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து 75 வரும். அதே தான் இந்த 2 வந்து உள்ள 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 8x வரும். இந்த 2 எதுமே 25 மல்டிப்ளை பண்ணும்போது -50x வரும். 50 வந்துடும் சரிங்களா. சோ இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸோட மதிப்பு தேவை. இப்போ மத்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், எக்ஸோட மதிப்புலாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். சோ வந்து இந்த 8x இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஈக்குவல் தாண்டி வரும்போது என்ன ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிள் நெகட்டிவா மாறும். அப்போ வந்து 8x வரும். இங்க வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்க நெகட்டிவா மாறுது. ஈக்குவல் டு இந்த 75 இங்க பிளஸ்
மைனஸ்ல இருக்குது, அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆயிடும். ஸோ 75 இங்க வந்து 50 வந்து மைனஸ்ல தான் இருக்குது ஆல்ரெடி. நம்ம 50 வந்து இடம் மாத்தல, ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வந்து இது பாருங்க 9x 8x, அப்போ வந்து 1x வருமா, கழிச்சோம்னா 1x ஈக்குவல் டு இது வந்து 25 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 25. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மள பெரிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இருக்கிறதுல பெருசு வந்து 4 தானே. ஸோ அப்போ இந்த 4xன்றது தான் நம்மளுக்கு பெரிய மதிப்பா இருக்கும். அப்போ 4xன்றது எவ்வளவா இருக்கும், 4 × 25 இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 100ன்றது தான் வந்து என்னவா இருக்கும், பெரிய நம்பரா இருக்கும். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு ரேஷியோ சம் தான். இப்போ இந்த ரேஷியோ வந்து 2:3 2/3 எழுதிக்கலாமா. இந்த ரெண்டு டாட் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 25 டிவைடட் பை எக்ஸ்ன்றது இதோட அர்த்தம். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிறத வந்து நம்ம இது மாதிரி மாத்தி எழுதிருக்கோம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ இங்க இருக்கிற இந்த பின்னம் வந்து இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ மாறும் பெருக்கல்ல. அப்போ 3/2 வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அடிச்சோம்னா என்ன வரும், இப்போ 75 டிவைடட் பை 2 ஃபுல்லா மாத்திக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75/2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ்னா 3 2 6, பேலன்ஸ் வந்து 1, 7 2 14, புள்ளி வச்சு இங்க பேலன்ஸ் வந்து 1 இருக்கும், 0 சேர்த்தோம்னா 5 2 10. அப்போ 37.5 தான் எக்ஸோட வேல்யூவா இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 37.5, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ரூபாய் 9,000 ஆண்டுக்கு 5% வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளுக்கான தனி வட்டியை காண்க. தனி வட்டினாலே ஒரே ஃபார்முலா தான். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. Pன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அசல், அதாவது 9,000 கொடுத்துருக்காங்களே, இந்த 9,000 இந்த அசல் தான் வந்து நம்மளுக்கு P. Nன்றது வந்து டைம் பீரியட், அதாவது 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா, அது டைம் பீரியட். நம்மளுக்கு ஆர்ன்றது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 5% அந்த வட்டி விகிதம் தான் சொல்றாங்க. ஸோ அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா 9,000 இன்ட்டு எத்தனை வருஷம், 3 வருஷம், இன்ட்டு ஆர் வந்து 5% டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இருக்கிற பேலன்ஸ் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா அந்த ஆன்சரா இருக்கும். 3 5 15 இன்ட்டு 9, சாரி 90 இன்ட்டு 15ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இது வந்து 9ஆம் வாய்ப்பாட்டில் 15 வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும், 9 5 45க்கு 5, பேலன்ஸ் வந்து 4, 9 9 4, 9ஓட ஒரு 4 கூட்டணும் நம்மளுக்கு என்ன வரும், 13. அப்போ 1350ன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி. இதை வந்து இன்னொரு மெத்தட்லயும் நம்ம போடலாம். இந்த 5%ன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்னொரு மெத்தட் என்னன்னா 5% வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த 5% வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 5%, அதாவது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும் இன்ட்ரெஸ்ட். அதாவது இந்த 9,000க்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 3 வருஷத்துக்கு என்ன ஆகும், இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ வந்து 3 வருஷத்துக்கு என்ன ஆகும், R × Nன்றது தான் நம்மளுக்கு வந்து 5 × 3, இது வந்து 15% இருக்குமா. ஸோ ஓவராலா அந்த 3 வருஷத்துக்கு சேர்த்து வந்து 15% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இந்த 9,000ன்றது நம்மளுக்கு வந்து 100% இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 15% வந்து எவ்வளவா இருக்கும், இதுதான் வந்து அந்த வட்டியாவே இருக்கும். ஸோ வந்து இதுல பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடும், 2 0 கேன்சல் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 15 × 90, அங்கேயும் 15 × 90, இங்கேயும் 15 × 90 வந்துச்சா, அப்படியே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ நம்மளுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும், 1350 இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க ஃபார்முலா பேஸ் பண்ணி போறதாலும் அப்படி போங்க, இல்ல வந்து இந்த மெத்தட்ல பாத்துக்கிட்டாலும் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆணும் அவருடைய மகனும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் செய்து முடிப்பார். டைம் அண்ட் ஒர்க் சம்மு. அந்த மனிதர் மட்டும் தனியாக வேலையை 12 நாட்களில் செய்து முடித்தால் அந்த வேலையை மகன் மட்டும் தனியாக செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும். அதாவது வந்து அப்பா பையன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பான்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம், அப்பா வந்து ஏன்னு வச்சுக்கலாம், பையனை வந்து பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாள்ல முடிச்சிடறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாள்ல அந்த வேலையை வந்து முடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அடுத்தது வந்து பாருங்க, அந்த மனிதர், அதாவது வந்து அவங்க அப்பா மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ அந்த அப்பான்றது யாரு, ஏ மட்டும் தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிக்கிறாரு. அப்போ
அந்த வேலையை மகன் மட்டும் அவரோட பையன் மட்டும் தனியா செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை தனியா செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப இது ரெண்டுத்தோட எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப 8 12 8க்கும் 12 எல்சிஎம் என்னவா இருக்கும்னா பாத்தீங்கன்னா 24 வரும். சரிங்களா, அது எப்படி சொல்லுவோம்னா இந்த நம்பர் வந்து 8ஆலும் டிவைட் ஆகணும், 12ஆலும் டிவைட் ஆகிற ஒரு சின்ன நம்பரா இருக்கணும். ஓகேங்களா, அப்ப 24ன்றதுதான் வந்து அவங்க செய்யற வேலையா இருக்கும். சோ வந்து 24 அப்படின்னா இந்த 24 வரதுக்கு 8 வந்து எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்? நம்ம 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணுமா? 12 வந்து நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணணும்? 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இவர் வந்து ஒரு நாளைக்கு 2 வேலைன்னு செஞ்சாருன்னா 12 நாள்ல முடிச்சிடறாரு. அப்போ இவர் ஏ வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை செய்யறாரு. அப்போ ஏவோட வேலை என்னது? ஒரு நாளைக்கு வந்து 2 ஒர்க் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அப்போ 3 வேலை செஞ்சிருக்கிறதா அர்த்தம் நம்மளுக்கு. ஓகேங்களா, அப்போ இவரே 2 வேலை செஞ்சுட்டாருன்னா ஏவே 2 வேலை செஞ்சுட்டாருன்னா அப்ப பி வந்து எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு? பி வந்து பேலன்ஸ் 1 செஞ்சிருப்பாரு. அப்போ 2 + 3, அப்ப இவங்க 3 பேர், அதாவது இவர் 2 வேலை இவரோட ஒரு வேலை, இப்போ 3 வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு. அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்யறாரு? 3 வேலை செய்யறாரு. மொத்தமா இருக்கிற வேலை எவ்வளவு? 24 வேலை. சோ 24 வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சரி, பி மட்டும் வந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் தான் செய்யறாரு. சோ மொத்தமா இருக்கிறது 24 வேலை. 24 வேலையை வந்து பி மட்டும் தனியா செஞ்சு முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சாருன்னா எத்தனை நாள் ஆகும்? 24 நாள் ஆகும். சரிங்களா, அப்போ 24 டேஸ் ஆகும். 24 டேஸ் இதுல இருக்க ஆப்ஷன் பி. சரிங்களா, சப்போஸ் இது புரியலனாலும் ரிட்டர்ன் பாருங்க. இங்க எல்சிஎம் எடுக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு கான்செப்டே. சரிங்களா, இதை பாஸ் பண்ணிட்டு ரிவைன் பண்ணி கூட பாருங்க. இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னாலே ரொம்ப ஈஸி. டைம் அண்ட் ஒர்க் வந்து இருக்கிறதுலே இந்த எல்சிஎம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மற்றபடி அது வந்து ரொம்ப ஈஸியாவே போயிடும். சரிங்களா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 ஸ்கொயர் வேல்யூவை மைனஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கே வந்து பெருசா இருக்குது. ஸ்கொயர் இதை வந்து மல்டிப்ளை பண்ணி தான் பண்ணணும், அது மாதிரிலாம் இல்லை. சரிங்களா, இதை பாருங்க, இது வந்து ஒரு ஃபார்முலா டைப்ல இருக்குதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா டைப்ல இருக்கா? நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இந்த ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா? சோ இந்த இடத்துல வந்து இந்த 705ன்றது ஏவாவும் 703ன்றது நம்ம என்ன எடுத்துரும்? பியாவும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 705 ஏவோட வேல்யூ பிளஸ் பியோட வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு? 703 இன்ட்டு 705 மைனஸ் 703. ஸோ இதை நம்ம கூட்டோம்னா எவ்வளோ வரும் பாருங்க. 3யும் 5யும் கூட்டணும்னா நம்மளுக்கு 8 0 2 7 14 1408 இன்ட்டு 705ல இருந்து 703 போச்சுன்னா 2. சரிங்களா, ஸோ இதை வந்து நம்ம அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 8 2 16 2 8 2 2. அப்போ 2816 தான் இதோட ஆன்சர். 2816 கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆப்ஷன் சி. ஓகேவா, அந்த ஃபார்ம்ல மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிடும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு எண்ணை அதன் 2 மடங்குடன் கூட்டினால், அதாவது ஒரு ஏதோ நம்பர் இருக்குது, அது வந்து அதோட 2 மடங்குடன் கூட்டினா 333 கிடைக்குது எனில் அந்த எண்ணை கண்டறிவோம். சரி, ஒரு எண், அந்த எண்ணை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, அந்த நம்பர் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட 2 மடங்கோட கூட்டினா அப்ப எக்ஸோட 2 மடங்குன்றது வந்து 2x வருமா? ஒரு அந்த நம்பர் வந்து எக்ஸ் ஆகும், அதோட 2 மடங்குன்றத நான் 2x எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் கூட்டம் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 333 வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க பாருங்க, இது 1x இருக்கிறதா அர்த்தம், இங்க வந்து 2x. அப்ப கூட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 3x is equal to 333 வருமா? அப்ப x is equal to இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 333 டிவைட் பை 3. அப்ப x is equal to நம்மளுக்கு என்ன வரும்? 111 வரும். அப்ப x ஓட மதிப்பு 111. சோ அந்த நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? 111 இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பாருங்க. ஒரு முக்கோணத்தின் அனைத்து உள்கோணங்களின் கூட்டுத்தொகை, அதாவது வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னா இந்த ட்ரையாங்கிளோடைய இந்த கோணத்தோட கூட்டுத்தொகை, இங்க ஒரு ஆங்கிள் வந்திருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் வந்திருக்கும், இங்க ஒரு ஆங்கிள் வந்திருக்கும். சோ இந்த ஆங்கிள்ஸோட கூட்டுத்தொகை வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து தியரி படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி தான் ஆன்சர். சரிங்களா, முக்கோணத்தின் உள்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 டிகிரி தான் ஆன்சர். ஓகேங்களா,
அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு முக்கோணத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. சியில் செங்கோணமாக உள்ள ஒரு செங்கோணம் முக்கோணம் ஏபிசியில் ஏபி ஈக்குவல் டு 41 சென்டிமீட்டர் மற்றும் பிசி ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர் எனில் சிஐயின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, நம்ம அந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாமா? ஒரு செங்கோணம் முக்கோணம் சொல்லிட்டாங்க. செங்கோணம் முக்கோணம்னா இப்படிதான் இருக்கும். பாயிண்ட் சில தான் என்ன இருக்குது, 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏபி வந்து நம்ம எங்கன்னா போட்டுக்கலாம். ஏபி வந்து நம்ம எங்கன்னா போட்டுக்கலாம். சோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 41 சென்டிமீட்டர். ஏபி வந்து 41 சென்டிமீட்டரா இருக்குது. அடுத்தது பிசி வந்து என்னவா இருக்குது, 40 சென்டிமீட்டரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது வந்து 40 சென்டிமீட்டரா இருக்குது. நம்மளுக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பித்தாகரஸ் தேற்றம். செங்கோணம் முக்கோணத்துக்குன்னா பித்தாகரஸ் தேற்றம் வந்து கணத்தோட, அதாவது இந்த ஏபியோட ஸ்கொயர் வந்து இந்த மத்த ரெண்டு பக்கத்தோடைய ஸ்கொயரோட கூட்டுத்தொகை சமமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர், இதுதான் பித்தாகரஸ் தேற்றமா. சோ வந்து ஏபி ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஏபின்றது 41 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏசி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் பிசி, பிசி வந்து நம்மளுக்கு எவ்வளவா இருக்குது, 40 இருக்குது. அப்ப 40 ஸ்கொயர். சோ வந்து இதுல நம்மளுக்கு ஏசி தானே தேவை. ஏசி மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ இந்த 41 இங்க பிளஸ், அதாவது இந்த 40 ஸ்கொயர் நான் இந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ வந்து 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர்னு வருதா. 41 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அதுல வரா மாதிரியே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த டைப்ல வந்துடுச்சா. சோ வந்து அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 41 பிளஸ் 40 இன்ட்டு 41 மைனஸ் 40 எழுதிக்கலாமா இத. சோ இது வந்து பாருங்க 81 இன்ட்டு 41, 40 போச்சுன்னா 1 வருமா. சோ 81 இன்ட்டு 1 எவ்வளவு வரும், நம்மளுக்கு வந்து 81 தான் வரும். அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 81. அப்போ ஏசி ஈக்குவல் டு, இதுக்கு வந்து அப்படியே ரூட் எடுத்துக்கலாமா. சோ இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்றதுக்கு இந்த ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், ரூட் வேல்யூ ஆயிடும். அப்போ ஏசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா வரும், 9. அப்போ 81ஓட ரூட் என்னவா இருக்கும், 9. சோ 9 சென்டிமீட்டர்ன்றது தான் வந்து ஏசியோட மதிப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். பித்தாகரஸ் தேற்றம் தான் இது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பாருங்க 15வது கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் பக்கம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதற்குரிய குத்துயரம் 5.5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவை காண்க. அதாவது வந்து ஒரு இணைகரம்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த பக்கம் 2 பேரலல் லைனும் வந்து இணையா போகும், இந்த பக்கம் இருக்கிற இந்த 2 லைனும் வந்து என்ன ஆகும்னா இணையா போகும். சோ அதெல்லாம் வந்து இணைகரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு செவ்வகத்தை எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் வந்து ஒரு இணைகரம் தான். சோ இந்த 2 லைனும் வந்து பேரலா தான் போகும், இந்த 2 லைனும் என்ன ஆகும், அதுக்கு பேரலா தான் போகும். சோ வந்து இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. சரி, நான் எனக்கு இந்த பக்கம் வந்து நான் 8 சென்டிமீட்டரா வச்சுக்கிறேன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, அதோட குத்துயரம் வந்து 5 சென்டிமீட்டர். குத்துயரம்ன்றது வந்து 5 சென்டிமீட்டர். சோ வந்து ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அதே தான் 8 சென்டிமீட்டர். இந்த ஹைட் வந்து அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னா 5.5 சென்டிமீட்டரா இருக்குது. ஓகேங்களா? சோ இதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா, இதுக்கான ஃபார்முலா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பி இன்ட்டு ஹெச். இப்போ இது வந்து பி ஆ இருக்கும், இது வந்து ஹெச் ஆ இருக்கும். அப்போ பி யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, 8 இன்ட்டு 5.5. 8 5 40 பேலன்ஸ் 4, 8 5 40, 40 ஒரு 4, 44. ஒரு சமதளி புள்ளி வச்சோம்னா இந்த 0 போயிடும். அப்போ 44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏ ஈக்குவல் டு எவ்வளோ, 44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி, 44 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? சோ இப்போ வரையும் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 15 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ். சரிங்களா? இந்த மேக்ஸ்ல வந்து எந்தெந்த டைப்ல வருதுன்னா, ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்திருக்கு, அதே மாதிரி ரேஷியோல 2 கொஸ்டின் வந்திருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாமெட்ரில ஒரு கொஸ்டின் பிளஸ் வந்து மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின் வந்திருக்கு. சோ வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம எடுத்தது. மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த 15 மேக்ஸ் கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த ரீசனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ரீசனிங் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் படி 5 கொஸ்டின் வந்து ரீசனிங் கொஸ்டினா இருக்கும். 15 கொஸ்டின் மேக்ஸ்னா 5 கொஸ்டின் ரீசனிங்கா இருக்கும். மத்த 15 ஜிக்கு ஒரு 15 இருக்கும், சயின்ஸ் ஒரு 15 இருக்கும். சோ இப்போ இந்த 5 கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின், அதை நம்ம பாத்துடலாமா? சரி, ஓகே. கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடரில் உள்ள கேள்விக்குறிக்கு பதிலாக வரக்கூடிய எழுத்தை கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் தேர்ந்தெடுக்கும்.
ஓகே, இந்த கேள்விக்குறி இடத்துல வந்து என்ன வரும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சீரீஸ் பாருங்க, சி இருக்கா, சி தொடர்ந்து எச், எச் தொடர்ந்து எம், எம் தொடர்ந்து ஆர் அப்படி வருது. அப்ப இங்க எழுதிக்கிறேன் சி, சி ஹெச் எம் ஆறு. அடுத்து இங்க வர நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, சிக்கும் ஹெச், ஹெச் எம், எம் ஆறு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். இந்த ரிலேஷன் வச்சு தான் இந்த நம்பர் வந்து என்ன வருதுன்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த சியோட நம்பர், அதாவது வந்து நம்ம ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஏ பி சி இதெல்லாம் எழுதுனா ஏ 1 பி 2 சி வந்து 3 எழுதுவோம் இல்லையா? ஸோ வந்து ஏக்கு வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3. அப்ப சட்டு வந்து 26 இருக்கும். சரிங்களா? ஸோ சி வந்து 3, ஹெச் வந்து 8, எம் வந்து நம்மளுக்கு 13 இருக்கும், ஆர் வந்து 18 இருக்கும். ஸோ இங்க வர வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ பாருங்க, இது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 3க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கு, பிளஸ் வந்து 5 இருக்கா? 8க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் பிளஸ் வந்து ஒரு 5 இருக்கும். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து பிளஸ் ஒரு 5 இருக்கும். இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் அப்ப என்னவா இருக்கணும், ஒரு பிளஸ் வந்து 5 தான் இருக்கும். அப்ப 18 கூட நம்ம 5 கொண்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும், எவ்வளவு வரும்? 18 கூட 5 கொண்டோம்னா நம்மளுக்கு வந்து 23ன்னு வரும். அப்ப 23ஓட மதிப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ. ஸோ அந்த நம்பர் வந்து டபிள்யூ. டபிள்யூ வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏபிசிடியோட வேல்யூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டா வந்து எப்படி கத்துக்கிறதுன்றது நம்மளோட சாரே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ நீங்க வந்து அந்த வீடியோ பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வந்து இந்த சினா வந்து 3, எச்னா 8, எம்னா 13, ஆர்னா 18, அந்த நம்பர் வந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம இந்த இப்போ ஓன்னு சொன்னோம்னா ஓனா 15 அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஷார்ட்கட் வந்து சார் சொல்லிருப்பாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டபிள்யூ. பார்த்துட்டுமா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஓகே, கோடிங் டிகோடிங்ல கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிக்சர்ன்ற இந்த பிக்சர் வந்து இப்படி மாறிடுச்சு. அப்புறமாட்டுக்கு வந்து அபாலிஷன்றது வந்து இந்த மாதிரி மாறி இருக்குது. அப்புறமாட்டுக்கு இந்த ஸ்டேஷன்ன்றது இதே கோடிங்ல வந்து நம்மளுக்கு எப்படி மாறுன்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதை பாருங்க, அப்படியே பாருங்க என்னன்னா எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. PICTHER, இங்க பி இருக்குது, இங்க பி இருக்குது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்குது, இங்க லாஸ்ட் நம்பரா வந்திருக்குது. அதே மாதிரி இங்க ரெண்டாவது நம்பரா இருக்கு, இங்க லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. சி அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க, தெரியுதா? அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்குது. எல்லாமே எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்லயே எழுதிருக்காங்க. சரி, ஓகே. இந்த இது செக் பண்ணிடுச்சு. அப்ப இதுலயும் செக் பண்ணி பார்த்தலாமா? இதையும் அதே மாதிரி ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களான்ட்டு. ஏ ஏ, பி பி, ஓ ஓ, எல் எல், ஐ ஐ, எஸ் எஸ், ஹெச் ஹெச். சோ அப்ப இதுவும் வந்து நம்மளுக்கு என்னதான் எழுதிருக்காங்க, ரிவர்ஸ்ல தான் எழுதிருக்காங்க. சோ அதையும் ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்கன்னா அப்போ இந்த ஸ்டேஷன்ன்றதையும் நம்மளுக்கு என்னவா எழுதிருக்கணும், அவங்க ரிவர்ஸ்ல தான் எழுதிருப்பாங்க. அப்போ ஸ்டேஷன் ரிவர்ஸ்ல நம்ம எழுதணும்னா என் ஓ ஐ டி ஏ டி எஸ். ஓகேவா? அப்ப எங்க வருது பாருங்க, NOI NOI T NOI T, இதில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை, அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ஸ்டேஷனை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க. ட்ரெயின் வந்து பின்னாடி போற மாதிரி எழுதிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. ஓகே, ஆல்பபெட்டிக் ஆர்டர். சரிங்களா? அதாவது டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து எழுத சொல்லியிருக்காங்க. டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எது கடைசி நம்பர், அதாவது கடைசியா வர வார்த்தை என்ன, அகராதியில வரிசைப்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து கடைசியா வர வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த 4 ஆப்ஷன்ல கடைசியா வர வார்த்தை அகராதிப்படி ஆர்டர் படுத்தணும்னா நம்ம இது எப்படி அகராதிப்படுத்தி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம இதுலயே வந்து கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா மனோஜ் இருப்போம், மோகன் இருப்போம், சுந்தர், அது மாதிரிலாம் வரும். ஸோ இப்போ ஒரே லெட்டர்ல வராங்க, அபி, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், அபி, ஆனந்த். ஸோ இது மாதிரி ஏ சீரீஸ்லயே வந்து நிறைய பேர் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேமா இருக்கும். அடுத்தது வந்து ரெண்டாவது லெட்டர் வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் எது முன்னாடி வருதுன்ட்டு. ஸோ இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே வந்து எம் காமனா இருக்குது. ஸோ எம் வந்து எல்லாத்துலயுமே காமனா இருக்குது. எம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏ. அப்ப இதை வந்து இதுவும் வராது. ஏ வந்துருச்சுன்னா இது ஃபர்ஸ்டே போயிடும். இங்க ஏ வந்துச்சு, இதுவும் ஃபர்ஸ்டே போயிடும். இப்போ ஓ இருக்குது, யூ இருக்குது. ஓவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 15. ஓட மதிப்பு 15ஆ இருக்கும். யூவோட மதிப்பு நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 21. ஸோ இது 15ன்றதுனால அப்ப இதுவும் வராது. யூன்றது 21. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஏன்னா நம்மளுக்கு என்னவா கேட்டிருக்காங்க, கடைசியா வர வார்த்தைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கடைசியா வரது வந்து பாத்தீங்கன்னா மச்சுன்னு தான் வந்து நம்மளுக்கு கடைசியா வரும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா?
ஓ ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒன்று வந்துடுதுங்க. ரொம்ப பார்க்கறது வந்து கஷ்டமா தெரியும், ஆனா இருக்கிறதுல இந்த கொஸ்டின் தான் வந்து ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து இங்கிலீஷ்ல பார்க்க பாருங்க, தமிழ்ல வந்து பார்க்க தேவையில்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதுல வந்து நம்மளுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வந்து கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? how many such symbols are there that are immediately preceded by a number and also immediately followed by a symbol. ஓகேங்களா? அதாவது நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பாக்கணும்னு இங்க வந்து சொல்லிருக்காங்க. இது நம்மளுக்கு லெஃப்டா இருக்கும், இந்த சைடு வந்து நம்மளுக்கு லெஃப்டா இருக்கும், இந்த சைடு வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கும்? ரைட்டா இருக்கும். சோ வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட் இந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து பார்க்க சொல்லிருக்காங்க. சோ வந்து என்ன சொல்லிருக்காங்க? ஒரு சிம்பிள் வந்து என்னவா இருக்குன்னா that are immediately preceded by number. immediately preceded முன்னாடி இருக்குது. அப்போ ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளுக்கு உடனடியா முன்னாடி இருக்கிறது வந்து என்னவா இருக்குன்னா நம்பரா இருக்கணும். immediately preceded by a number and also immediately followed by a symbol. immediately follow அதை தொடர்ந்து உடனே வந்து ஒரு நம்பர் ஒரு சிம்பிள் வந்து வந்துடணும். அப்போ அதை தொடர்ந்து என்ன வரணும்? ஒரு சிம்பிள் வரணும். சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது இந்த சிம்பிள் வந்து எத்தனை இருக்குதுன்னு நம்மள கேட்டிருக்காங்க. சோ பாத்துடலாமா? 3 எடுத்து ஒரு நம்பர், ஒரு சிம்பிள் இருக்குது, அடுத்தது வந்து ஒரு நம்பர் வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன ஆர்டர்ல வரணும்? நம்பர் சிம்பிள்னு வரணும். சோ நம்பர் சிம்பிள் எந்தெந்த ஆர்டர் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? இது நம்பர் சிம்பிள் வரல, இங்கே நம்பர் சிம்பிள் இதுவும் வரல. நம்பர் இருக்கு, சிம்பிள் இருக்கு. இங்க ஒண்ணு வருதா? அடுத்து பார்க்கலாம். நம்பர் சிம்பிள், அடுத்த நம்பர் வந்துச்சு. இங்க ஒரு நம்பர் இருக்கு, அடுத்தது சிம்பிள் இருக்கு, இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு. சோ இதுவும் வருது. அடுத்தது வந்து நம்பர் சிம்பிள். சோ இதுவும் வராது. அடுத்தது வேற என்ன வரும்? ஓகே. இங்க பாருங்க, இது ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. சோ இது வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்து எந்த பேட்டர்னா வருதா? இங்க சிம்பிள் இருக்கு, நம்பர் சிம்பிள். ஓகே, வரல. சோ வந்து இந்த மூணு பேட்டர்ல மட்டும் தான் வருது. சோ வந்து அப்போ இங்க ஒரு சிம்பிள் வந்து அந்த ஆர்டர்ல வருது, இந்த ஒரு சிம்பிள் வந்து அந்த பேட்டர்ல வருது, இந்த ஒரு சிம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வருது. சோ வந்து எத்தனை சிம்பிள் வந்திருக்கு? நம்மளுக்கு 3 சிம்பிள் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, பெருசாகுது, படிக்கலாம்னா பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். சரியா? இந்த பார்த்தோன்னே என்னவா இருக்கும்? இந்த ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து இந்த ரெண்டாவதா இருக்கத்தோட ரிலேட் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்த இது வந்து இதோட ரிலேட் ஆயிருக்கு. அப்போ வந்து இந்த 5வதா இருக்கிற லெட்டர் வந்து இங்க வரப்போற அந்த லெட்டர் கூட எப்படி ரிலேட் ஆகி வருதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். சோ வந்து இதை பார்க்கலாமா? சோ இங்க பாருங்க, ரேஸ்ன்றது வந்து நம்மளுக்கு எப்படி மாறிக்குதுன்றது பார்க்கணும். 6, இங்க 6ன்றது வந்து நம்மளுக்கு 18வது நம்பர், ஏன்றது வந்து 1, சின்றது வந்து 3வது இடத்துல இருக்கும், ஈன்றது வந்து 5வது இடத்துல இருக்கும். இந்த எஸ்ல வந்து பார்த்தோம்னா எஸ் வந்து நம்மளுக்கு எத்தனாவதா வரும்னு பாத்தீங்கன்னா 19 வரும், பி வந்து 2, டி வந்து 4, எஃப் வந்து 6. பாருங்களேன், 18, 19, 1, 2, 3, 4, 5, 6. சோ இங்க இருக்கிற ஒரு நம்பர், இங்க இருக்கிற ஒரு எழுத்து, அதுக்கு அடுத்த எழுத்து, இங்க இருக்கிற ஒரு எழுத்து, அதுக்கு அடுத்த எழுத்து, எல்லாமே அது மாதிரி தான் வந்திருக்கு. சோ இதுலயே வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி பார்க்கலாமா? இப்போ பின்றது 2, இங்க வந்து 3. இப்ப இங்க வந்து ஏ 1 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல டி வந்து 4னா இங்க வந்து 5. சோ வந்து ஜிக்கு அப்புறம் எச் தான் வரும், இக்கு அப்புறம் எஃப் தான் வரும், ஆருக்கு அப்புறம் எஸ் தான் வருது. சோ இந்த கண்டிஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ லைட்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும்? எல்லுக்கு அப்புறம் வர நம்பர் என்னவா இருக்கும்? நம்மளுக்கு எல் வந்து நம்மளுக்கு 12 இருக்கும், ஐ வந்து நம்மளுக்கு 9, ஜி வந்து நம்மளுக்கு 7, எச் 8, டி வந்து 20, டி 20. அதை வச்சுதான் நம்ம வந்து டி வந்து 20 ஞாபகம் வச்சிருப்போம். இதே மாதிரி ஷார்ட்கட் சார் வந்து வீடியோ போட்டுருக்கா, பாத்துக்கங்க. இப்போ 12 அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? 13 நம்பர் வரும். 9க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? 10 நம்பர் வரும். 7க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நம்பர் வரும்? 8 நம்பர். 8 நம்பருக்கு அப்புறம் நம்மளுக்கு 9 நம்பர். 20க்கு அப்புறம் 21 நம்பர். 13 வந்து 1, 13ன்றது நம்மளுக்கு எம், 10னா ஜே, 8னா எச், 9னா ஐ, 21ன்றது நம்மளுக்கு என்ன வரும்னா யூ. ஓகேவா? அப்போ எம் இது ஜே, MJHIU, MJHIU, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். சரிங்களா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆல்பபெட் மட்டும் கொஞ்சம்
மெமரி பண்ணிக்கோங்க. ஏக்கு வந்து எந்த நம்பர், பிக்கு எந்த நம்பர், அதை மாதிரி நீங்க மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியா போட்டு போயிடலாம். நீங்க வந்து எல்லுக்கு அப்புறம் எம்முன்னு வரும்போது, ஐக்கு அப்புறம் ஜேதான் வரும்போது இங்க சொல்லிடலாம். சோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பாக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வரும்போது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா போயிடும். இப்போ வந்து இங்க எல்லுன்னு பதிலா இங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்துச்சு. சப்போஸ் வந்து ஒரு 3 நம்பர் விட்டு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் திணறும்ல. சோ வந்து நீங்க வந்து அந்த ஆல்பபெட்டுக்கு வந்து ஷார்ட்கட்டை பார்த்து அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சு நம்ம அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். சரிங்களா? பை. ரொம்ப நேரம் எடுத்துட்டணும். ரொம்ப நேரம் எடுத்துனா